இப்போ ஸ்ரீ பரந்தாமனுடைய பாதார விந்தங்களை வணங்கி இந்த மார்கழி திருநாளிலே எல்லாம் வல்ல எம்பெருமானாக இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் தான் எடுத்திருக்கக்கூடிய அவதாரங்களை பற்றி உங்களிடத்திலே உரையாற்ற நான் விரும்புகின்றேன். அவதாரம் என்று சொன்னால் என்ன பொருள் என்பது ஒன்று உண்டு. அவதார புருஷர்களாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவனுடைய ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் இன்று உங்களிடையே உரையாற்றிருக்கின்றேன். முதலாவதாக வரக்கூடிய மச்சாவதாரத்தை பற்றி உங்களிடத்திலே உரையாற்றுகின்றேன். அதாவது அவதாரம் என்றால் என்ன? மேலே இருந்து கீழே இறங்குதல், மேலே இருந்து கீழே இறங்குதல், அதுதான் அவதாரம் பொருள். இந்த அவதாரம் எதற்காக என்று கேட்டால், உலகத்திலே அதர்மங்கள் தலை தூக்க தர்மங்கள் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து அயர்ந்து போய் நிற்கின்ற பொழுது அந்த தர்மத்தை அதர்மம் அரியாசனத்திலே அமர்ந்து கொண்டு அடக்கி ஆடும். அப்படி அடக்கி ஆடுகின்ற பொழுது தர்மத்தினுடைய கண்களிலே இருந்து நீர் வடியும். வலி பொறுக்க மாட்டாத தர்மம் இந்த அதர்மம் அரியாசனத்திலே உட்கார்ந்து கொண்டு நம்மை ஆட்டி படைக்கின்றதே என்ற வலிமையினாலே அந்த வலி பொறுக்க மாட்டாத நேரத்திலே இறைவனத்திலே சென்று இறங்குவர். அது மனிதர்களாயினும் சரி, ஓரறிவிலே இருந்த ஆறறிவு படைத்த உயிர்களாயினும் சரி, தேவாதி தேவர்களாயினும் சரி, கிண்ணராயினும் கந்தர்வராயினும் யாராயினும் கடைசி நேரத்திலே பெருமாளிடத்திலே தான் சொல்ல வேண்டும், என்னுடைய குறையை நீதான் தீர்க்க வேண்டும் என்று. மனித வாழ்க்கையே அதுதானே. தன்னால் சாதித்து கொள்ள முடிகின்ற வரையில் நம்மால் சாதித்து கொள்ள முடியும். இல்லை, பிறரிடத்திலே சொல்லி அவர்களுடைய ஆறுதலின் காரணமாக நம்முடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதும் உண்டு. மற்றவர்களுடைய உதவியினாலும் நம்மால் சாதித்து கொள்ள முடியாத காரியங்களும் உண்டு. அப்படி இருக்கின்ற நேரத்திலே தான் நம்முடைய உள்ளம் இறைவனை நாடும். இறைவனை நாடுகின்ற பொழுது அந்த இறைவனிடத்திலே என்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லத்தோம். அப்படி நம்முடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது பெருமான் செவி கொடுத்து கேட்பாரேயானால் இவனுடைய துன்பம் சாதாரணமானதல்ல, இவனுடைய துன்பத்தை நாம் எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும் என்று பெருமான் நம்மிடத்திலே அன்பு காட்டுவார். அதாவது அவனுடைய பாதாரவிந்தத்திலே நம்முடைய பற்றுதலை வைத்து என்னுடைய குறை இது என்று சொல்லுகின்ற காலத்திலே அவன் இந்த குறை உனக்கு வேண்டாம், நான் தீர்த்து வைக்கின்றேன் என்று சொல்லி வருவதுதான் அவதாரம் நிலை. இந்த அவதாரம் எப்போது நிகழும் என்று சொன்னால், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதர்மம் தலை தூக்குகின்ற பொழுது தர்மம் அழுது கொண்டு நிற்கும் என்று. அப்படியானால் தர்மம் எப்பொழுதும் அப்படித்தானே இருக்குமா என்று சொன்னால், தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகவும் என்பார்கள். வஞ்சகத்தினால் ஏமாற்றத்தினால் ஒருவர் செய்கின்ற நயவஞ்சகத்தால் அந்த தர்மத்தை அவர்கள் ஆட்டி படைப்பார். அதற்கு உறுதியாக சொல்லுகின்றான் பெருமான், நான் நிச்சயம் வருவேன். எப்படி வருவேன் என்று சாதாரண பிறப்பு என்கின்ற பொழுது எறும்பு முதற்கொண்டு ஊர்வன நடப்பன நீந்துவன அனைத்துமே இந்த உலகத்திலே உயிர்கள் தான். எல்லா உயிர்களும் பிறக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. பிறப்பு என்கின்ற ஒன்று எல்லா உயிர்களிடத்தையும் உண்டு என்றால், பிறப்பு என்று சொல்லுகின்ற ஒன்றை ஏன் அவதாரம் என்று சொல்லுகின்றோம் என்றால், அவதாரத்தினுடைய மகிமை வேறு. என்ன என்றால், இன்ன இடத்தில் இந்த காரணத்திற்காக இப்படித்தான் இன்னாருக்கு நான் மகனாக வருவேன், இன்ன இடத்திலே இதுவாக தோன்றி அந்த குறையை தீர்த்து வைப்பேன் என்று சொல்லி வருவது. இன்னாருக்கு இப்படி இந்த நேரத்தில் இதற்காக நான் வருகின்றேன் என்று சொல்லுவதுதான் அவதாரம். ஆகையினாலே இந்த அவதாரம் என்பது உறுதிதானா என்று சொன்னால் ஆமாம். எப்பொழுது வருவான் அவதாரத்திற்குரியவன் என்றால், யதா யதா தர்மச்சக்லா நிர்பவதி பாரத அப்ஜத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம் ஜகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுது வருவான் என்றால், யதா யதா தர்மஸ்ய க்லானிர்பவதி
பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம். இந்த உலகத்தில் அதர்மம் அரியாசனத்தை உட்கார்ந்து கொண்டு ஆட்டி படைக்கின்ற பொழுது சுஜாம்யகம், அந்த அதர்மத்தை அடியோடு அழிப்பதற்காக, வேரோடு அழிப்பதற்காக பெருமான் அவதாரம் எடுக்கின்றான். எப்பொழுது வருகின்றான்? காலங்கள் உண்டா? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்மசம் தபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. எந்தெந்த காலத்தில் அந்த சம்பவங்கள் நிகழ்கின்றதோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டி அரியாசனத்தில் அமர்த்துவதற்காக நான் யுகந்தோறும் யுகந்தோறும் வருகின்றேன் என்று சொல்லுகின்றான் பெருமான். அப்படி யுகந்தோறும் யுகந்தோறும் இந்த உலகத்திலே அதர்மங்கள் தலை தூக்குகின்ற பொழுது அதை நிவர்த்தி செய்வதற்காக பெருமான் வருகின்றான் என்று சொன்னால் அதைத்தான் நாம் அவதாரம் என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட அவதார வகையிலே இறைவனாக இருக்கின்ற பரந்தாமன் மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்ததாக சொல்லப்படும். புராணங்கள் நமக்குண்டு, இதிகாசங்கள் உண்டு, வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட 10 அவதாரங்களிலே முதல் அவதாரமாக இருக்கக்கூடிய மச்சாவதாரம், அதை பற்றி உங்களிடத்திலே இன்றைக்கு நான் உரையாற்ற விரும்புகின்றேன். அதாவது உலகத்திலே பிறப்பாக வருகின்ற பொழுது மனிதனாகவே பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றுமில்லை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனிதனாக வருவது என்பது ஒன்று உண்டு. ஒவ்வொரு அவதாரங்களிலும் அவன் மனிதனாகவே வர வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அவன் ஊர்வனவாக வரலாம், நீந்துவனவாக வரலாம், பரப்பனவாக வரலாம், நடப்பனவாகவும் வரலாம். அப்படி வருகின்ற பொழுது முதல் அவதாரமே மச்சாவதாரம், தூய்மை. கடலிலே படுத்திருப்பவன், பாற்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் அவனுடைய அவதாரத்தை அந்த கடலுக்குள்ளேயே தொடங்குகின்றான். பாருங்கள், அதுதான் ஒரு சிறப்பு. ஏன் கடலுக்குள்ளே அவன் பாம்பனையில் படுத்திருந்தாலும் பாற்கடையில் படுத்திருந்தவன் ஏன் அந்த கடல் நீரிலே இருக்கக்கூடிய ஒரு மீனாக, ஒரு மச்சமாக அவதாரம் எடுக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய அவதாரமே இல்லத்தினுடைய தொடக்கம்தான். ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது அவன் எடுத்து வைக்கின்ற முதல் படியிலே தான், அவன் எடுத்து வைக்கின்ற இடத்திலே இருந்துதான் அவன் தன்னுடைய இடத்திலேயே தன்னுடைய அவதாரத்தை தொடங்குகின்றான். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அழியத்தான் போகின்றது. ஆனால் அழிகின்ற காலத்து எத்தனையோ பேர் எவ்வளவோ இன்னலிலே சிக்கி தவிப்பார்கள். அவர்களுடைய இன்னல்களை தவிர்ப்பதுதான் சிறப்பு என்கின்ற ஒரு நிலையில்தான் இறைவன் தோன்றுகின்றான். அப்படி ஒரு அவதாரமாக இருக்கின்ற மச்சாவதாரம் பற்றித்தான் உங்களிடத்திலே உரையாற்றுகிறேன். மச்சம் என்றால் மேல், அதாவது சத்தியவிரதன் என்று சொல்லக்கூடிய மாமன்னன், நல்ல சிறப்புக்குரியவன், உயர்ந்த மனுநீதிக்குரியவன், சத்தியவந்தன், நீதிமான். அப்படிப்பட்ட ஒருவன் அருக்கன் குலத்திலே, அருக்கன் குலம் என்றால் சூரிய குலத்திலே தோன்றியவன். அருக்கன் என்றால் சூரியன். சூரிய குலத்திலே தோன்றியவன் நாள்தோறும் தான் அந்த குலத்திலே தோன்றிய காரணத்தினாலே பகவானுக்கு அவன் சந்தியாவந்தனம் செய்வான். அப்படி செய்கின்ற பொழுது ஆற்று நீரிலோ அல்லது குளத்து நீரிலோ தன்னுடைய உடம்பை மார்பு வரை மூழ்க வைத்து அந்த நீரினை எடுத்து பகவானாக இருக்கிற தன்னுடைய குலத்துக்குரியவனாகி சூரிய பகவானுக்கு அவன் காட்டி அர்ப்பணம் செய்வான். அப்படி அர்ப்பணம் செய்கின்ற பொழுது அந்த நீரினை அவன் தன்னுடைய 2 கைகளால் எடுத்தான். எடுக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளங்கையில் ஒரு சிறு மீன் குஞ்சு துள்ளியது. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சியும் கூட. ஏனென்றால் நீரிலே மேலே எடுத்த பொழுது தன்னுடைய 2 கைகளை இணைத்து நீரை மேலே அடிக்கின்ற பொழுது தன்னுடைய உள்ளங்கையில் இருக்கின்ற மீன் குஞ்சை பார்த்தான். இந்த மீன் குஞ்சு தப்பி தவறி நீரிலே இருந்தது, என்னுடைய கைக்கு விழுந்து விட்டது என்று சொல்லி மேலும் அதை நீரிலே விடுவதற்காக கையை தாழ்த்தினான். தாழ்த்துகின்ற பொழுது மீன் பேசுகிறது. மனுநிலை மன்னா நீ என்னை காத்திடு என்னும், மனுநிலை மன்னா நீ என்னை காத்திடு என்னும். நீ மனு தர்மம் மாறாதவன், நல்ல மன்னன், சத்தியசீலன் ஆகியினாலே நீதியை கடைபிடித்திருக்கின்ற நீ தயவு செய்து என்னை மீண்டும் இந்த நீருக்குள்ளே விட்டு விடாதே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று மீன் பேசியதுனா. உள்ளங்கையிலே இருக்கின்ற மீன் பேசிய பொழுது மனுநீதிக்குரியவனாக இருக்கக்கூடிய சத்தியவர்மன் ஆச்சரியப்பட்டான். என்ன மீன் பேசுகின்றதே என்று. என்னை விடாதே என்று சொல்லுகின்றதே
என்னை காப்பாற்று என்று சொல்லுகின்றதே என்று நினைத்த பொழுது மீன் சொன்னது, தயவு செய்து இந்த நீருக்குள் மீண்டும் என்னை விட்டு விடாதே, விட்டு விட்டால் இந்த நீருக்குள்ளே இருக்கின்ற பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும், என்னை கொன்றுவிடும் என்று சொல்லி கெஞ்சியது. உலகத்திலே எளியாருக்கு வலியார் பெரியார், வலியாருக்கு வலியார் என்பது ஒன்று உண்டு, மோதுதல் என்பது வலியாருக்கு வலியார். எளிமையான ஒருவனை வலிமையான ஒருவன் மோதுதல் என்பது சிறப்பு அல்ல. ஆனால் ஒன்றுக்கொன்று பகை இந்த உலகத்திலே உண்டு என்பது இறைவன் படைப்பிலே இருக்கின்ற இயற்கை. ஆகையினால அந்த மீன் சொன்னது, என்னை இந்த நீருக்குள்ளே விட்டு விட்டால் பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்னை காப்பாற்று என்று சொல்லுகின்றாயே, நீ நீரில் தானே வசிப்பாய், நீர் இருந்தால் தானே நீ வாழ முடியும், பரவாயில்லை, எப்படியாவது தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே சத்தியவரதன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய உள்ளங்கையால் அள்ளி எடுத்த அந்த மீன் குஞ்சை அடக்கமாக, அமைப்பாக, பாதுகாப்பாக கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் இருக்கின்ற பொற்கமல மண்டலத்தில், அதாவது இடத்துல கமண்டலம் இருந்தது, பொற்கமண்டலம், அந்த கமண்டலத்தை அந்த மீனை விட்டான். காவலனை அழைத்து, இந்த மீனுக்கு தேவையானவற்றை கொடுங்கள், இந்த மீன் இந்த நீருக்குள்ளே இருக்கட்டும் என்று கமண்டல நீருக்குள்ளே விட்டார். கமண்டலத்திற்குள்ளே விடப்பட்ட மீன் அப்படியே மீன் குஞ்சாகவா இருந்தது என்று சொன்னால், அது அப்படியே வளர்ந்து கொண்டிருந்தது. வளர வளர கமண்டலம் இடம் போதவில்லை. கமண்டலம் இடம் போதாத பொழுது மன்னன் நினைத்தான், இந்த மீனை கொண்டு போய் இன்னும் அதிக நீர் இருக்கின்ற இடத்திலே, கமல மலர்கள் பூத்திருக்கின்ற பெரிய குளத்திலே இதை விட்டுவிடலாமே என்று நினைத்தான். அந்த மீன் வளர்ந்து கொண்டே இருந்தது, பாத்திரமும் பெரிதாகி கொண்டே இருந்தது. என்ன இந்த மீன் இவ்வளவு நீளமாக வளர்கின்றதே, இது இப்படி அடர்த்தியாக தன்னுடைய வலுவாக ஒரு உயரத்தை காட்டுகின்றதே என்று மன்னன் அதிசயித்த பொழுது அந்த மீன் சொன்னது, என்னை கமல கயத்தில் விடுவது என்று சொன்னாய் அல்லவா, கமல கயத்தில் என்னை விடுவாயானால் நான் எப்படி பிழைப்பேன் என்று அதே மன்னனை கேட்டது. அவன் சொன்னான், கமல மலர்கள் மலர்ந்திருக்கின்ற பொய்கையோ பெரிது, 100 யோசனை தூரத்திற்கு அகலமாக இருக்கக்கூடிய பெரிய கமலத்திலே கொண்டு போய் உன்னை விடுகின்றேன் என்று சொன்னான். அப்பொழுதும் அந்த மீன் சொன்னது, கயத்தினில் விடுகையில் என்னை திமிங்கலம் வென்றிடும் என்றும், திமிங்கலம் என்னை தின்று விடுமே, நீ சொல்லுகின்றாய் குளத்திலே என்னை விட்டுவிட்டால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று. இல்லைகளே, அங்கே குளத்திலே பெரிய பெரிய திமிங்கலங்கள் முதலைகள் இருக்கிறது, அவையெல்லாம் என்னை கொன்று விடுமல்லவா என்று மீண்டும் கெண்டியது. எங்கே கொண்டு விடுவது ஒன்றும் புரியவில்லை. நினைத்தான், உலகத்திலே காப்பது என்கின்ற ஒரு பொறுப்பை நீ என்னிடத்தில் கொடுக்கின்றாயே, மீனாக பிறந்த நீ என்னை பார்த்து என்னை காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லுகின்றாய், காப்பவன் ஒருவன் வைகுண்டத்திலே இருக்க நான் எப்படி உன்னை காப்பேன் என்று நினைத்தான். சொல்லி நினைத்தான். நினைத்த பொழுது அந்த மீனை பார்த்தவன் சொல்லுகின்றான், மாதவா பக்தவச்சலா மன்றாடினும் நினை கேட்டிடின் என்னின் உலகம் புறப்பது என்றொருவன் உண்டு என்னில் அவனே மாலவன் ஆவான். உலகத்தை பாதுகாப்பவன் என்று சொல்லக்கூடியவன் திருவான், அவன்தான் உன்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகின்ற வேலையை நீ என்னிடத்தில் கொடுக்கின்றாய், நான் எப்படி உன்னை காப்பாற்றுவேன் என்று கண்களில் நீர்வடிய நின்றான் சத்தியவர்மன். அப்பொழுது அந்த மீன் பேசுகிறது, நான் வளர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதற்காக பெரிய இடம் பார்க்கின்றாய், ஒன்றே ஒன்று காரணம் சொல்லுகின்றேன், உன்னை காத்திடவே இந்த உலகத்தில் நான் வந்தேன் என்று சொன்னான். அது அதைவிட ஒரு ஆச்சரியமாக இருந்தது சத்தியவர்மனுக்கு. என்னை காப்பாற்றவா? ஆமாம், இன்றிலே இருந்து 7ஆம் நாள் இந்த உலகம் பிரளயத்திலே வரப்போகின்றது. இந்த உலகத்தில் பிரளயம் வருகின்ற பொழுது அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, உன்னை காப்பதற்காக, உன் பக்தியை காப்பதற்காக, உன் நேர்மையை காப்பதற்காக, உன் சத்தியத்தை காப்பதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது கண்களிலே நீர்வடிய நின்றான் சத்தியவிரதன். சொல்லிக்கொண்டே அந்த மீன் மீண்டும் கடலுக்குள் தானாகவே போய்விட்டது. அந்த மீன் சொன்ன மாதிரியே 7வது நாள் பிரளயம், பெரு பிரளயம் வந்தது. அந்த மீன் சொன்னது, 7ஆம் நாள் பிரளயம் தன்னில்
ரவி குல தன்மையின் ஒன்றிடும் இருடிகள் 7 இருடிகள் அதாவது ரிஷிகள் 7 பேர் படகில் வருவார்கள். நாவாய் தோன்றிடும் வேதனே என்ன இருடிகள் 7 உடன் கெட நீ மண்ணுதி என்னும் 7 ரிஷிகள் அந்த நாவாய் படகிலே வருவார்கள். வருகின்ற பொழுது நீயும் உன்னுடைய கிளையாக இருக்கின்ற சுற்றங்களும் அதில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை காக்கின்றேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு மறைந்து விட்டது. 7ஆம் நாள் வந்தது. அதே போல் மீன் சொன்ன மாதிரி நாவாயும் வந்தது. நாவாய் வந்த பொழுது நாவாயிலே 7 ரிஷிகளும் இருந்தார்கள். 7 ரிஷிகள் அந்த படகிலே இருந்த பொழுது நாவாய் அப்படியே மெல்ல நகர்ந்தது. வேகமாக வேகமாக எல்லா கிளைகளையும் அந்த படகிலே ஏற்றிக்கொண்டு மன்னன் சத்தியவரதன் வேகமாக புறப்பட போகின்ற பொழுது திரளையம் மேலோங்க மேலோங்க அந்த நாவாய் மேலே தூக்கியது. மேலே தூக்கிய பொழுது அந்த மீன் பாவமே பெரும் வெள்ளத்திலே சிக்கி இருக்கின்றவர்கள் பிரளயத்திலே மாண்டு விடுவோமோ என்று பயப்படுகின்றார்களோ, விடக்கூடாது விடக்கூடாது என்று சொல்லி வேகமாக அந்த மீன் தன்னுடைய கொம்பினால் அந்த உரக கயிற்றை விட்டு பாசத்தால் பிணித்ததுனா, உரக கயிறு இணைத்து நாவாயை பாசத்தால் பிணித்ததுனா, அவர்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக அந்த வளர்ந்து உயர்ந்திருக்கின்ற மீனுடைய கொம்பு, அதாவது ஒரு அதிசயமான மீன், மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் இல்லையா, அந்த கொம்பிலே தன்னுடைய நுனிக்கயிற்றை கட்டி கொண்டு உரக கயிற்றை நாவாயிலே செலுத்தி அப்படியே இழுத்து பிடித்து கொண்டது. அந்த நாவாய் மேலும் கீழும் படகு அசைய அசைய அது இழுத்து இழுத்து பிடித்து கொண்டிருந்தது. பிடிக்க அப்படியே மெதுவாக மெதுவாக பிரளயம் குறைந்து கொண்டே வந்தது. நீரினுடைய வேகம் சற்று குறைகின்ற பொழுது ஒரு பக்கமாக கரை சேர்ந்தது சத்தியவிரதனுடைய நாவாய். அப்படி சேருகின்ற பொழுது பெருமானாக வந்திருக்கின்ற அந்த மச்சம் பேசுகிறது, உன்னை காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய, காத்திருக்கேன் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் யாராக இருக்கும்? மீன் என்றுதானே நான் நினைத்தேன். மீன் என்னை காப்பாற்றுகிறதா, மீன் என்னை காப்பாற்றுகிறதா என்று தனக்குள்ளேயே ஒரு வினாவை கேட்டுக்கொண்டான். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்குள்ளே இருக்கின்ற கேள்விக்கு பதில் இறைவனாக இருக்கின்ற எதிர்கின்றவன் சொன்னான், நிச்சயம் நான் உன்னை காக்கவே, மனு தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் சத்தியத்தை இந்த நாட்டிலே நிலைநாட்டுவதற்காகவும் உன்னுடைய நேர்மையைக் கண்டு உன்னுடைய நீதியைக் கண்டு உன்னுடைய உண்மையைக் கண்டுதான் நான் உனக்காக தோன்றினேன். அது மட்டுமல்ல, ஏன் இங்கு தோன்றினேன் தெரியுமா? உலகத்திலே வேதங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுமே சிறப்புக்குரியது. வேதங்கள் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே இல்லை. அழகாக சொல்வார், மார்கழி மாதத்திலே இன்றைக்கு மற்றாவதாரத்தை பற்றி பேசுகின்றோம் என்றால் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். கோதை நாச்சியாரை பாடியிருக்கின்ற திருப்பாவி பாடல்கள் 30 வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். அறுசுவை தன்மையும் அவையவர் 4 வேதமும் 1000 இன்தமிழ் பாடினான் என்று சொல்வார்கள் நம்மாழ்வார். அவன் 1000 இன்தமிழ் உலகத்திற்கு அருளுவதற்காக வந்தான் என்று சொல்லுவார் மதுரகவி ஆழ்வார். இப்படி ஆழ்வார் பெருமக்கள் எல்லாம் தான் பாடியிருக்கின்ற கருத்துக்களை வேதத்தின் வித்துக்கள், வேதத்தின் வித்துக்கள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட வேதத்தின் வித்துக்கள் யாரால் படைக்கப்படுகின்றது? எல்லாம் வல்ல பிரமனால் படைக்கப்படுகின்றது. நான்முகனால் படைக்கப்படுகின்ற வேதங்கள். அவர் அப்படியே தியானத்தில் அமர்ந்திருந்தார். ஏன் இந்த மச்சாவதாரம்? காரணம் என்ன? காரியமின்றி நடக்குமா? எந்த காரணம் இல்லாமல் இந்த காரியம் நடக்குமா என்று சொன்னால், தியானத்திலே அமர்ந்திருந்தார் 4 வேதத்திற்குரிய மன்னன் பிரம்மதேவன். ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை படைக்கின்ற உயிர்கள் அத்தனையும் அவனால் சிருஷ்டிக்கப்படுவது. வேதங்களை படைப்பவனும் அவனே, வேதங்களின் பொருளடைப்பவனும் அவனே. அப்படி வேதங்களை படைத்த பொழுது கண்களை மூடி அமர்ந்திருந்தாரா பிரம்மதேவன். சுரர், சுரர் என்பது தேவர்கள். தேவர்களை காப்பதற்காக பிரம்மலோகத்திலே அவர் தன்னுடைய தியானத்தை தொடங்கி கண்களை மூடி அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த தேவர்களுக்கு பகையான அசுரர்கள் இருக்கின்றார்களவா, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பிரம்மதேவனுடைய இந்த வேதத்தின் படைப்புகளை நாம் திருடிவிட வேண்டும் என்று சொல்லி வேகமாக மது கைடவர்கள் அந்த வேதத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு கண்களை மூடி இருந்ததால் தெரியவில்லையா?
பிரம்மதேவனுக்கு என்னதான் தியானத்தில் இருந்தாலும் இப்படி ஒரு திருட்டு போவது தெரியாதா என்று நாம் ஒரு வினாவை எழுப்பலாம். அப்படி எழுப்புகின்ற பொழுது அப்படி ஒரு காரணம் நிகழ்ந்தால் தானே அடுத்து ஒரு காரியம் நிகழும். பிரம்மதேவனுடைய தியானம் தன்னை மறந்த தியானம். கண்களை மூடி இருந்ததை பயன்படுத்தி கொண்டார்கள் மது கைடவர்கள். ஆகையினால் அதை எடுத்துக்கொண்டு எங்கு வைத்தால் இது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் என்று நினைத்தார்கள். சில பேர் திருடுகின்ற பொழுதே தன்னுடைய பொருளை எங்கே வைப்பது என்று தெரியாமல் திருடியவன் வீட்டிலேயே வைப்பதும் உண்டு. அந்த மாதிரி தான் மற்ற அவதாரத்திற்குரிய இடம். ஏனென்றால் பாட்கடலே பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கின்றான் என்பது தெரியும். ஆனாலும் அந்த மதுகைடவர் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த வேதங்களை திருடி கொண்டு போய் நீருக்குள் ஒழித்து வைத்து விட்டால், கடலுக்கடியிலே வைத்து விட்டால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நாம் இதை கொண்டு போய் அசுரர்களுக்கு கொடுத்து அசுர இனத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் பாட்கடல் பரந்தாமனாக இருக்கின்ற மகாவிஷ்ணு அறுதியில் கொள்பவன் அல்லவா? இந்த மது கைடவர்கள் அந்த வேதங்களை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஆகையினாலே அவர் அதற்கு தகுந்த ஒரு பொருளாக, அதற்கு தகுந்த உயிராகத்தான் தன்னை மாற்றிக்கொண்டார். கடலுக்குள்ளே நீந்தி செல்ல வேண்டுமானால் மீனாக இருக்க வேண்டும். மீனுக்குள்ளே இருந்தால் உயிர் வாழ முடியும். ஆனால் உயிர் வாழக்கூடிய ஆழமாக இருக்கின்ற ஆழ்கடலில் வைத்திருக்கின்ற வேதங்களை எடுப்பது என்பது சாதாரணமான ஒன்றா? சின்ன மீனாக இருந்தால் போய் எடுக்க முடியுமா? திமிங்கலமாகவே இருந்தாலும் எடுக்க முடியுமா? அதனால் மகாவிஷ்ணு இந்த உலகத்தின் நீளத்திற்கு, இந்த உலகத்தின் யோசனை தூரத்திற்கு, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட காலத்திற்கு அவன் தன்னுடைய உயரத்தையும் தன்னுடைய உருவத்தையும் பெருக்கிக் கொண்டு அந்த கடலுக்குள்ளே புகுந்தான். கடலுக்குள் புகுந்து மை கைடவர்களால் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேதங்களை உள்ளே சென்று காத்து கொண்டிருக்கின்ற மைது கைடவர்களை கொன்று அந்த வேதங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தது. அது அவர்களுக்கு தெரியல. மைது கைவிடர்களை என்ன செய்வது என்று தெரியவில்லை. போராடினார்கள். அந்த மது கைவிடர்கள் தன்னுடைய போராட்டத்தை மகாவிஷ்ணுவிடத்திலே காட்டுவது மீன்தானே என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களை துரத்தினான், வெறுத்தான், அடித்தான், எல்லாம் செய்து அந்த மது கைவிடர்களை வெளியேற்றினான். வெளியேற்றிய பொழுது வேதங்களை பிடித்து கொண்டான். அவன் வேதங்களை கரங்களிலே தாங்கிய பொழுது ஆய நுண்ணறியும் சூடனின்ற ஓர் தேவர் புலையில் தன்னில் நாவாயும் மறைந்தது, மச்சமும் மறைந்தது, இருடிகள் மறைந்தனர். அவன் இந்த வேதத்தை தன்னுடைய கையிலே பற்றிய பொழுது 7 ரிஷிகள் மறைந்தனர். பிரளயத்திலே சிக்கிக்கொண்ட நாவாயும் மறைந்தது. அங்கே நிற்கக்கூடிய அவதாரமாக இருக்கின்ற மீனும் மறைந்தது. மாதவன் என்றான். எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கின்ற மகாவிஷ்ணு உருவெடுத்து முன்னால் நின்றான். நின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த பிரம்மதேவன் அப்படியே கண்விழித்து பார்த்தான். கண்விழித்து பார்த்த பொழுது மகாவிஷ்ணு தன் முன்னால் நிற்பதை பார்த்தவுடனே அயன் அரண் நடுங்க நின்றனன் பிரமன். அப்படியே தன்னுடைய உடம்பெல்லாம் நடுங்கியதவனுக்கு. நான்முகனாக இருக்கின்ற பிரம்மதேவனுடைய கண்களிலே நீர் வடிந்தது. ஏனென்று கேட்டார் பெருமான். தெரியும், தெரிந்தாலும் கேட்கின்றார். அவன் சொல்லுகின்றார், என்னால் படைக்கப்பட்ட வேதங்களை அந்த அசுரர்கள் திருடி கொண்டு போய் எங்கோ வைத்து விட்டார்கள் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, அவையெல்லாம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதமே எனைய கவிடதம் என்றும் மது கைடவர் தன்னை துறந்து வெறுத்து அடக்கி பறித்து அவர்களை துரத்தி அடித்து வெறுத்து பிடித்து வேதங்களை நான் கொணர்ந்தேன், கவலைப்பட வேண்டாம் என்று அயன் கரத்தின் விடுத்தனன். அவர் கையிலே திணித்தார். மச்சாவதாரத்திற்குரிய பகவான் அந்த வேதங்களை பிரம்மதேவனுடைய கையிலே திணித்து தொடங்குகனின் சிருஷ்டியை என்று அருள் காட்டி முகம் காட்டுவான். அருள் காட்டி அவனுக்கு மலர்ச்சியோடு ஆசி வழங்கினார். பிரம்மதேவன் அந்த வேதங்களை தன்னுடைய 8 கரங்களால், நான்முகன் அல்லவா, அந்த கரங்களால் பெற்றுக்கொண்டிருக்கின்ற நான்முகன் இனி என்னுடைய சிருஷ்டியை நான் எந்த விதமான தாமதமின்றி நடத்தி கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய அச்சத்தை விட்டு, நடுக்கத்தை விட்டு, தன்னுடைய சந்தேகத்தை விட்டு இறைவனுடைய திருவருளால், எல்லாம் வல்ல பெருமானாக இருக்கின்ற பரந்தாமனாகிய மகாவிஷ்ணுவுடைய திருவருளால் வேதங்களை வைத்துக்கொண்டு மீண்டும் இந்த உலகத்திலே ஓரறிவிலே இருந்து 6 அறிவு வரை இருக்கின்ற உயிர்களை எல்லாம் படைத்து
காக்கின்ற பொருளை ஆசிரிக்கின்ற பகவானிடத்திலே ஒப்படைத்து அயன் அரண் சுரர் கந்தர்வர்க்கு இன்னரர் அனைவரும் எதிர் நின்றிருக்க சூழ்ந்திருக்க அயன் கையிலே கொடுத்திருக்கின்ற இந்த வேதங்களை பெற்றுக்கொண்டான். இதுதான் மச்சாவதாரத்தினுடைய சிறப்பு. நீருக்குள்ளே இருந்த அந்த வேதங்களை நீரிலே நீந்துகின்ற ஒரு மீனாக இருந்து அந்த வேதங்களை பற்றி வந்து எல்லாம் வல்ல பெருமானாக இருக்கின்ற பரந்தாமன் பிரம்மதேவனிடத்திலே அருளினான் என்பதுதான் மச்சாவதாரம். இதை தொடர்ந்து அடுத்த அவதாரமாக இருக்கின்ற கூர்மாவதாரத்தை பற்றி அடுத்து பார்க்கலாம்.